வெல்கம் டு அறுசுவையாரணி. இப்போ நம்ம எல்லாரும் உப்புமா ஃபேமிலியோட ராஜா. நம்ம சவுத் இந்தியன்ஸ் ரெசிபியில் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான உப்புமா செய்ய போகிறோம். அப்படி என்ன உப்புமான்னு கேட்குறீங்களா? புதினா உப்புமா தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: கேரட், பச்சை பட்டாணி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி மற்றும் ரவை. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு நல்லா சுத்தம் பண்ண புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நறுக்கின கேரட், இது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கின உடனே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. வதக்குன கேரட் பட்டாணி 3/4 பாகம் வெந்ததும் அரைச்சி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு பெரட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நான் 2 கப் ரவை எடுத்திருக்கேன். இதில் 2 கப் ரவையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கைவிடாம கலருங்க. இப்படி கலர்றதுனால கட்டி விழுறத தவிர்க்கலாம். ரவைய எண்ணெயில வதக்குறதுனால உப்புமா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இப்படி கட்டி இல்லாம நல்லா கலரி எடுத்துக்கோங்க. இதுக்கிடையில ஒரு பாத்திரத்துல 4 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணியை டைரெக்டாக இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1:2 ரேஷியோ கணக்குக்கு 2 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்க்கறதுனால உப்புமா சீக்கிரமாக வெந்துடும். இப்போது கைவிடாமல் நல்லா கலரி எடுத்துக்கோங்க. கலரும் போது கட்டி விடாமல் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கலரிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பு அணைச்சிக்கலாம். புதினா உப்புமா இஸ் ரெடி டு சர்வ். Thanks for watching.